அனைவருக்கும் வணக்கம். விஸ்வரூபம் எடுத்த மோடி அப்படிங்கிற நம்ம தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த வீடியோவுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு நண்பர்களே. உலக அரங்கில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாகி இருக்குது. அந்த மிக முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. அதற்கு முன்பாக இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னாக்க, இந்த பஹல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடத்தினானுங்க இல்லையா, எல்லை தாண்டி வந்து பாகிஸ்தானிய இஸ்லாமிய தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகளில் 3 பேரை நேற்றைய தினம் இந்திய இராணுவம் கண்டுபிடிச்சு அவங்கள சுட்டு தள்ளி இருக்குது அப்படிங்கிறதான் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஆப்ரேஷனை பற்றிய இன்னர் டீட்டெயில்ஸ், இதுவரைக்கும் வெளிவராத பல உள் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. இந்த 2 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அதை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தட்டுனீங்கன்னா தான் உங்களுக்கு நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். என்னுடைய நண்பர் சுந்தர வடிவேலன் அவர்கள் சமீபத்தில் என்னை சந்தித்த போது சொன்னார், பாலா அந்த பெல் ஐக்கனை தட்டலைன்னா எனக்கு வீடியோ வரமாட்டேங்குது அப்படின்னாரு. ஆமாம் நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுகிற வீடியோக்களுடைய இன்டிமேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இல்லைன்னா என்னுடைய நண்பர் சுந்தர வடிவேலனுக்கு பாப்பப் ஆகாத மாதிரி உங்களுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போயிடும். என்ன சுந்தர், பெல் ஐக்கனை தட்டினீங்களா இல்லையா? வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோம்பிங் ஆப்ரேஷனை மேற்கொண்டு அதில் பஹல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதனுடைய தலைவனாக செயல்பட்ட அந்த தீவிரவாதியும் அவனுடைய 2 கூட்டாளிகளையும் கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த விஷயம் இப்பொழுது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. பெரும் பாராட்டுகளை நம்முடைய இராணுவத்துக்கு குவிச்சுக்கிட்டு வருது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீநகருக்கு வெளியில் இருக்கிற டைச்சிம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்த என்கவுண்டர்ல தான் இந்த 3 தீவிரவாதிகளை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்திய ராணுவத்துடைய ராஷ்டிரிய ரைபிள்ஸ் மற்றும் பாரா ஸ்பெஷல் போர்சஸ் கமாண்டோஸ், இந்த 2 அணிகளும் இணைந்து இந்த என்கவுண்டரை நடத்தியிருக்கிறாங்க. இத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த தீவிரவாதிகளை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதான் பெரும் பரபரப்பான விஷயமாக பேசப்படுது. பஹல்காம் தாக்குதல் நடந்ததுலேருந்தே இந்த தீவிரவாதிகளை முழுமையாக அந்த பகுதி முழுவதும் அப்படி சல்லடை போட்டு தேடிட்டு இருந்தாங்க இந்திய ராணுவம். ஆனால் இவர்கள் நம்மிடம் சிக்கவே இல்லை. அதற்கு காரணம் அந்த பிராந்தியம் முழுவதுமே அடர்ந்த காடுகள், பனி நிறைந்த மலைகள், அங்கங்க போய் குகைகள்லாம் இருக்கிறதுல ஒளிஞ்சுக்கிறானுங்க இவனுங்க. ஆனால் இந்திய ராணுவத்துக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. அவங்களுக்கு கிடைத்த இந்த இன்டெலிஜென்ஸ் படி இந்த தீவிரவாதிகள் சீன கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதா. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் போதும் அவனுங்க சீனாவுடைய ரேடியோக்களை, இந்த வயர்லெஸ் மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நண்பர்களே, அந்த மாதிரி சீன எக்யூப்மெண்ட்டுகளை அவர்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தெரிந்தவுடனே அந்த பிராந்தியத்தில் சீன எக்யூப்மெண்ட்டுகளுடைய சிக்னல்கள் எங்காவது வருதா அப்படின்னு இந்திய ராணுவம் கண்காணிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு இந்த மாதிரி பஹல்காம்ல இருந்து சற்று தள்ளி மேலே இருக்கிற அடர்ந்த காடுகள் பகுதியில் திடீர்னு ஒரு சீன ரேடியோ ஒன்று ஸ்விட்ச் ஆன் ஆகிருக்குது அப்படிங்கிற தகவல் இந்திய ராணுவத்துக்கு கிடைக்குது. உடனடியாக இந்திய ராணுவம் அலர்ட் ஆகுது, அந்த பிராந்தியத்தை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதற்குள்ளாக அந்த ரேடியோ ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. அதனால் அவங்களால பின் பாயிண்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு நேற்று முன்தினம் இந்த ரேடியோ மீண்டும் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரேடியோ சிக்னல் மீண்டும் ஆன் ஆகி இருக்குது. அந்த தீவிரவாதிகள் பயன்படுத்துகிற சீன ரேடியோவை, ரேடியோனா வயர்லெஸ் செட் நண்பர்களே, அதை ஆன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்த உடனேயே இந்திய ராணுவம் அலர்ட் ஆனது. உடனடியாக அந்த சிக்னல் எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு துல்லியமாக அவங்க
ட்ரையாங்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகர் மாவட்டத்தில் இருக்கிற டாய்ச்சிம் அப்படிங்கிற ஒரு பகுதியில், காட்டு பகுதியிலேருந்து வருது அப்படிங்கிறத அவங்க ட்ரையாங்குலேட் பண்ண உடனேயே இந்திய ராணுவத்துடைய ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அணிக்கு தகவல் பறக்குது. அந்த ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அணியும் ஸ்பெஷல் பேரா கமாண்டோஸ் 2 அணிகளும் இணைந்து அந்த பகுதியை சுற்றி வளைக்கிறாங்க நண்பர்களே. அந்த காட்டு பகுதி வந்து இந்த பக்கம் பஹல்காம் இருக்குது இல்லையா, பஹல்காம்ல இருந்து நீண்டு போகிற ஒரு காட்டு பகுதி, அது அப்படியே போய் அந்த பக்கம் வேறொரு மாவட்டத்தோடு இணைகிற ஒரு பெரிய காட்டு பகுதி, பனி நிறைந்த பகுதியாகவும் இருந்திருக்குது. அதனால் இவனுங்க மீண்டும் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதி முழுவதையுமே சுற்றி வளைத்த இந்திய இராணுவத்தினர் அப்படியே மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக இவனுங்க எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறானுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரோன் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ட்ரோன் மேலே பறந்தவாறே அந்த காட்டு பகுதியில் இவனுக்கு 3 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறத காட்டியிருக்குது. அந்த ட்ரோன் படம் கிடைத்த உடனேயே கரெக்டாக அந்த பகுதி எது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரசரன்னு அப்படியே நம்ம படைகள் அப்படியே நெருக்கி இருக்கிறாங்க. இதில் எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக, ஏன்னா இவனுக்கு தப்பிச்சிடக்கூடாது இல்லையா, அப்படி அமைதியாக போய் இவனுங்களை தூங்கிட்டு இருக்கிற கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரியே அமுக்கியிருக்கிறாங்க நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, இந்த 3 தீவிரவாத கழுதைகளும் அங்கே தூங்கிட்டு தான் இருந்திருக்குது. பார்த்துக்கோங்களேன், நம்மளுடைய ராணுவம் போன போது தூங்கிட்டு இருந்தவனுங்களை கபால் நெருங்கின நம்முடைய படைகள் அவனுங்களை ஸ்பாட்லேயே சுட்டு கொண்டிருக்குது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 200 மீட்டர் சுற்றளவுக்கு ஒரு அங்குலம் கூட விடாம ஃபுல்லாக ஒரு சர்ச்சிங் கோம்பிங் ஆப்ரேஷனை நடத்தியிருக்கிறாங்க இந்திய ராணுவம். அதில் அவனுக்கு பயன்படுத்தின அந்த ஆயுதம் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து சீனாவுடைய அந்த ரேடியோ எக்யூப்மெண்ட் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கார்பைன், அதுக்கு பிறகு AK-47 ரைஃபிள்கள், அதுக்கப்புறம் 17 ரைஃபிள் கிரனேட்ஸ் மற்றும் அதற்கான குண்டுகள், கிரனேடுகள், இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்னங்க சார் ரைஃபிள் கிரனேடு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, இது என்ன அப்படின்னாக்க, இப்போ கிரனேட் அப்படின்னா நண்பர்களே உங்களுக்கு தெரியும், கையெறி குண்டு கரெக்டாக, அது இப்படி இருக்கும், அதில் இருக்கிற கம்பி எடுத்துட்டு நம்ம வீசினோம்னா போய் விழுந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு பிறகு அது வெடிச்சிடும். இது கையெறி குண்டு இல்லையா. இதே குண்டை இப்பொழுது ரைஃபிளில் வச்சு அனுப்ப முடியும். அதாவது துப்பாக்கி போலவே இந்த குண்டை வைத்து அந்த குண்டில் சுட்டோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 200 மீட்டர் வரைக்கும் அது போய் விழுந்து அங்கே வெடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரைஃபிள் கிரனேடுடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்போ கையில் எறிஞ்சோம்னா நம்ம எவ்வளோ தூரம் வீசிட முடியும், ஒரு 25 அடி 50 அடிக்கு மேலே நம்ம வீசுறது அரிது இல்லையா. இதுனாக்க 200 மீட்டர், கிட்டத்தட்ட 600-700 அடி வரைக்கும் இதை வீச முடியும் இந்த குண்டை. இதுக்கு பேர் ரைஃபிள் கிரனேட். இது போன்ற பல ரைஃபிள் கிரனேடுகளையும் இவனுக்கு வச்சிருந்துருக்கிறானுங்க. பெரிய அளவில் இவனுக்கு வந்து இந்த குண்டுகள், இந்த துப்பாக்கிகளையெல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தபோது பஹல்காமில் தாக்குதல் நடத்தியதை போல மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு இவனுங்க தயாராக இருந்திருக்கிறானுங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. இந்த 3 இஸ்லாமிய தீவிரவாதிகளையும் இந்திய இராணுவத்தினர் சுட்டு கொன்ற விஷயம் இப்பொழுது இந்தியாவில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தன்னுடைய கணவனை இழந்த ஒரு பெண் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, என்னுடைய கணவனை கொன்றவர்களை இந்திய இராணுவத்தினர் கண்டுபிடிச்சு அழிச்சது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய கணவரை இது திருப்பி கொண்டு வர முடியாது, ஆனாலும் கூட எங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை இந்திய இராணுவம் கொண்டுருச்சு அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நியாயம் கிடைத்தது போல கொஞ்சம் மன நிம்மதி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. இந்தியா முழுவதுமே இதை போல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த விவகாரம் இப்படி இருக்க, இரண்டாவது செய்தி மிக முக்கியமான இன்னொரு செய்தி. நான் சொன்னேன் இல்லையா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் சுப்ரீம் அப்படிங்கிறதை நிரூபிக்கும் விதமாக ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது நண்பர்களே. சமீபத்தில் அமெரிக்காவை சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற ஒரு குளோபல் டாப் லீடர்ஸ் ரேட்டிங் ஏஜென்சி நடத்திய ஒரு சர்வேல உலகத்திலேயே ஆக அதிக பிரபலமான தலைவர் யார் அப்படின்னா அது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறது சர்வேல நிரூபிச்சிருக்கிறாங்க.
அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னாக்க மக்கள்ல கிட்டத்தட்ட 74%, கொஞ்ச நஞ்சம்ல நண்பர்களே, 74% மக்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னது போல இது எவ்வளவு பெரிய விஷயங்கிற பாருங்களேன். முதல் இடத்துல 74% அப்ரூவல் ரேட்டிங்கோட திரு மோடி அவர்கள் தலைவராக இருக்கிறாரு. இரண்டாவது இடத்துல இருக்கிற தலைவர் யார் தெரியுமா? சவுத் கொரியால இப்பொழுது புதியதாக அங்க பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இல்லையா, மியூங். அவர் இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு. அவர் எவ்வளோ அப்படின்னாக்க 59%. இரண்டாவது இடத்துக்கும் முதல் இடத்துக்கும், மோடி அவர்கள் இருக்கிற முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க நண்பர்களே. இது 74% திரு மோடி அவர்களுக்கும், அடுத்த இரண்டாவது இடத்தில் இருக்கிற தலைவருக்கு 59% மட்டுமே கிடைச்சிருக்குது. இது கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்துகிட்டு வருது அப்படிங்கிற பார்க்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த அளவுக்கு உலக அளவில் பயங்கர பாப்புலராக இருக்கிறாரு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த வரிசையில் ட்ரம்ப்புக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ட்ரம்ப் அவர்களுக்கு 44% அப்ரூவல் ரேட்டிங்கோட அவர் 8வது இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் நமக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ட்ரம்ப் இத்தனை கூத்தடிச்சுமே 8வது இடத்துல இருக்குதுன்னா, அப்போ அமெரிக்கா மக்களுடைய தலைவர்களாக எந்த ரேஞ்சில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை தலை நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவருக்கு இந்திய மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டும் மக்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.